வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் நான் மீண்டும் இந்த 5ஆம் நகருக்கு வந்தது வந்து மிக்க மகிழ்ச்சி, மிகவும் ஆனந்தமாக உள்ளது. It's a great fortune for all of us to be sitting here tonight and discussing Bhagavad Gita because it's actually very rare to be able to do that. நம்ம அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்துல இந்த இரவு நேரத்தில் கூடியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். Think about it. How many living entities in this world are human beings, first of all? நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்துல எத்தனை உயிர்வாழ்கள் வந்து மனிதர்களா இருக்காங்க, மனித பிறவி எடுத்துக்காங்க யோசிச்சு பார்க்கணும். And among all those human beings, how many of them are actually civilized? அந்த அப்படி மனித பிறவி எடுக்கக்கூடிய உயிர்வாழ்களை எத்தனை பேர் வந்து அந்த பக்குவப்பட்டு இருக்காங்க அப்படின்றதை பார்க்கணும். And how many of them actually take birth in India, where this Sanatana Dharma is very prevalent? அந்த பக்குவப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் வந்து சனாதன தர்மம் மிகவும் பரவலாக பரவிக்கூடிய இந்த பாரத நாட்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். And even among those of us who take birth here and know it and understand about Perumal, then how many of us are actually serious? அப்படி பாரத நாட்டில் பிறவி எடுத்த நம்மளுக்கு எத்தனை பேர் வந்து பெருமாள் மீது அந்த ஈர்ப்புல நம்ம எவ்வளவு பேர் வந்து நம்ம தீவிரமா இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். And of those who are serious, how many have come in contact with Bhagavad Gita as it is by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada? அப்படி தீவிரமா ஈர்ப்பு இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து இதை நம்ம சில பிரபுபாத எழுதிய இந்த பகவத்கீதையோட தொடர்புள்ளவங்க இருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். I think I've told you before that I had some experience reading Bhagavad Gita before, but I could not understand it until I read Prabhupada's Bhagavad Gita. நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த பிரபுபாதுடைய பகவத்கீதையை படிப்பதற்கு முன்னாலே வந்து வேற பகவத்கீதையை படிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு புரிதல் கிடைக்கல. So it's a very special opportunity we have. அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Let us all try to take full advantage of this great opportunity. நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பை வந்து நம்ம முழுமையா நம்ம பயன்படுத்தி பயன்பெறணும்னு நம்ம முயற்சி செய்யணும். To help us do that, we should first of all pray to all of our deities and all of our forefathers and predecessors. அதை நம்ம எப்படி செய்யணும்னா நம்மளுடைய விக்கிரகங்கள் முன்னால வழிபடணும். அதே சமயம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதைகளை வந்து நம்ம அதுக்கு வழிபடணும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபः கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरप्रिये. नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. My dear Lord Gopal, only if you accept my words as your cows will they give sweet milk to give pleasure to your herd devotees. என் அருமை கோபாலே, என்னுடைய வார்த்தைகள் வந்து உன்னுடைய பசுக்களுக்கு எப்படி ஒரு இனிமையான பாகை தருகிறாய் அதே போல இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். These are the words of our great Acharya Srila Vishwanath Chakravarti Thakur. இதை சொல்வது யாருன்னா நம்முடைய மிகப்பெரிய ஆச்சாரிய ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். Now I think
most of you have been coming to these programs for some time now. நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க பெரும்பாலானவர் வந்து இந்த வாராந்திர பகவத்கீதை நிகழ்ச்சிக்கு ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So please raise your hand if you have read Bhagavad Gita as it is and if you're chanting Hare Krishna. அதனால யாரெல்லாம் பகவத்கீதை வாசிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணாவெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நீங்க உங்க கையை உயர்த்துங்க. There's more than this. I think some of you are shy. வெட்கப்படாதீங்க. யாரெல்லாம் பகவத்கீதையை பார்த்தீங்களோ, யாரெல்லாம் ஒரு வாரம் ஜெபம் பண்ணா கூட கை தூக்கலாம். தூங்க. Yeah. Okay. All right. Anyway, you know that in chapter 18, Krishna concludes his discussion with Arjuna by emphasizing that it's really only by bhakti that he can be understood. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான் கிருஷ்ணன் வந்து 18வது அத்தியாயத்துல அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, முழுமையா நம்ம வந்து எப்படி சரணடைய முடியும்னா அது பக்தியின் மூலம் மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு. People think that bhakti is something separate than all the other things that are discussed in Bhagavad Gita, but it's not. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதையில வந்து பக்தியை பத்தி தனியா பக்தியை பத்தி பேசுறது வந்து தனி பகவத்கீதை மற்ற விஷயங்களும் பேசப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி அல்ல. Krishna talks about karma, and he talks about jnana, and he talks about yoga. All three of those things are included within bhakti. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில வந்து ஞானத்தை பத்தி பேசுறாரு, கர்மாவை பத்தி பேசுறாரு, யோகா பத்தி பேசுறாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்தி வழியில தான் அவரு அதை பேசுறாரு. So bhakti is not a different kind of activity. Bhakti is actually the ideal quality of all activity. அதனால பக்திங்கிறது வந்து ஒரு சிறந்த இன்னொரு வித்தியாசமான குணம்லாம் கிடையாது. பக்திங்கிறது என்ன, இந்த அனைத்து உட்கிட்ட ஒரு மிகச்சிறந்த குணம். So having concluded this in his discussion with Arjuna, Krishna says, you should just surrender unto me and I will deliver you from everything. You don't have to worry. Just be my devotee. அதனால அவர் ரெண்டு நாள் எல்லா பகவத்கீதை முழுமையா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய ஒரே வேலை வந்து நீ என்னிடம் சரணடைய வேண்டும், மற்றவரை எதை பத்தி கவலைப்படணும், என்னுடைய பக்தா இருந்தாலே போதும், நான் உன்னை எல்லா விதத்திலிருந்து விடுதலை வைக்கிறேன்னு சொல்றேன். And he explains that this knowledge, this understanding is actually very confidential. இந்த ஞானம் வந்து இந்த அறிவு வந்து மிக ரகசியமாக நாம வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். We've already discussed that, or at least hinted at that it's not everybody who can take to this practice. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த விஷயத்தை வந்து எல்லாராலையும் வந்து பயிற்சி செய்ய முடியாது. Even in India, where people think they know everything about Bhagavad Gita, it's actually hard to find somebody who really does. நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு பகவத்கீதை தெரியும் சொல்லலாம், பட் அதுல ரொம்ப சொற்பமானவர்கள் தான் வந்து அது முழுமையா புரிந்துள்ளா இருப்பாங்க. Therefore, Krishna says in text number 69 of the 18th chapter, அதனால 18வது அத்தியாயம் 69வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ய இதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திமயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः. மொழிபெயர்ப்பு, இந்த பரம ரகசியத்தை எனது பக்தரிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி கொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். பொருளை பக்தி வேதாந்த சுவாமிஸ்வர பிரபுபாதர் பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசிக்கப்படுகின்றது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையையோ புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் பகவத்கீதையையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனமோர போக்கில் விளக்கமளித்து அபராதம் இழக்கக்கூடாது. கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். இது பக்தர்களுக்கான பொருள், தத்துவ அனுமானங்களுக்கானது அல்ல. இருப்பினும் பகவத்கீதையை உள்ளபடி எடுத்துரைப்பதற்கு நேரடியாக யார் ஒருவன் முயன்றால் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றமடைந்து வாழ்வில் தூய பக்தி நிலையை அடைவான். அத்தகைய தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பச் செல்வது உறுதி. So just before we proceed any further, I would like to request everyone, if you have any devices or phones, please turn off your mobile phone. நம்ம அடுத்து இந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னால யாருக்கு எங்கேயாவது மொபைல் போன் இருந்ததுன்னா அந்த மொபைல் போனை வந்து அனைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுது. So we cannot always preach to everyone, but that is the highest thing to do.
நம்ம எப்பொழுதுமே எல்லார்ட்டையும் பிரச்சாரம் செய்துட்டு இருக்க முடியாது. ஆனா அதுதான் மிக உன்னதமான உயர்வான செயல். न च तस्मान् मनुष्येषु कश्चिन् मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुवि. Next verse. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது. If you want to become dear to Krishna, whatever you have actually understood from Bhagavad Gita, try to share that with someone else. நம்ம பகவத்கீதையில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்தை மற்றவங்க கூட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். Why else have I come here to this very small village far, far away from my native place? நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? இந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு ஏன் என்னுடைய இடத்திலிருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராமத்துக்கு நான் ஏன் வந்திருக்கிறேன்? Because it pleases Krishna immensely if we can try to bring another person to appreciate the great value of this Bhakti Yoga process. ஏன்னா நம்ம ஏன் அது உலகில் அந்த மாதிரி இந்த பிரச்சாரம் செய்யறது பகவான் கிருஷ்ணர் மிக தீவிரமாக திருப்தி செய்யும். அதாவது இந்த அறிவை லோகத்தில் விளக்கி சொல்றது பகவானுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம். Now of course it's not always easy to do that. அதே சமயம் பார்த்தா அது ஒரு மிக எளிதான காரியமும் அல்ல. People are not always prepared to hear. எப்போதுமே மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. Sometimes they are. சில நேரங்கள்ல அவங்க கேட்க தயாரா இருக்காங்க. Sometimes they aren't. சில நேரங்கள்ல கேட்க தயாரா இல்லை. We see this on a daily basis, at least I do. நம்ம இதை ஒரு தினசரி வாழ்க்கையில தினமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். Sometimes people welcome you and they give you a garland and they give you a nice seat and much respect and they listen attentively. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வருவாங்க, நல்ல மாலை கொடுப்பாங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க, நல்ல விதமா ஆளுக்கு கவனிப்பாங்க. Sometimes people don't even want you to be there. சில நேரங்கள்ல மக்கள் நீங்க அங்க இருக்கிறத கூட விரும்ப மாட்டாங்க. As we said, not every audience is receptive. அதே மாதிரி அத சொன்ன மாதிரி எல்லா மக்கள் அமைதியா கேட்கிற விருப்பத்தை இருக்க மாட்டாங்க. In fact, in the previous verse, Krishna warns us, idam nata paskaya na bhaktaya kadachana na chashrushusha devachyam na shamanyo abhyasuyati. இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவருக்கோ பக்தி இல்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமை உள்ளவருக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. Now Chaitanya Mahaprabhu, when he came to this part of the country somewhat 500 years ago or so, he was speaking to everyone in great ecstasy about Krishna consciousness. அதே சமயம் சைத்தன்ய மகாபிரபு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னால் இந்த பகுதிக்கு வந்தபோது இந்த உலகத்துக்கு இருக்கும் பொழுது அவர் இந்த விஷயத்தை எல்லாரையும் பரவலாக பேசினார். His biographers describe that he was in great ecstasy himself in love of Krishna, and whoever saw him also became overwhelmed with that same feeling. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பகவான் சைத்தன்யர் எப்போதுமே இந்த பகவத் விஷயத்தை பேசுறது மூலமாக மிகவும் ஆனந்தமா இருந்தார். அதன் மூலமா அவர் ஆனந்தமா இருக்கிறத பார்க்கறது மூலமாக மற்றவர்களும் ஆனந்தம் அடைந்தாங்க. We don't have that kind of potency that we can inspire people like that. நமக்கு அந்த அளவுக்கு சக்தி நம்மகிட்ட கிடையாது. நம்ம மக்களை ஈர்ப்பதற்கான சக்தி நம்மகிட்ட கிடையாது. Maybe sometimes, but certainly not always. சில நேரங்கள் இருக்கலாம், பட் எல்லா நேரமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. So Krishna says a person who is not pious, a person who is not devoted, who is not faithful, not austere, you have to be careful with them. அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் சொன்னாரு, அதாவது யார் தவம் இல்லாதவர்களோ பக்தி இல்லாதவர்களோ யார் பக்தர்கள் ஈடுபடாம இருக்காங்களோ யார் குறையாம இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். In fact, Padma Purana warns us that not only do we irritate other people if we try to force something upon them, but we harm ourselves in the process. நம்ம பத்ம புராணத்துல என்ன சொல்றோம்னா யார் ஒருத்தருக்கு விஷயத்துல விருப்பம் இல்லையோ விருப்பம் இல்லாத விஷயத்தை நம்ம ஒருத்தவரை திணிக்கிறதுனால அந்த விஷயம் நம்மளை பாதிக்கும். Despite this, Chaitanya Mahaprabhu gave an open instruction to all Indians. அதே இதெல்லாம் இருந்தாலும் கூட சைத்தன்ய மகாபிரபு எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு வெளிப்படையா ஒரு அறிவுரையை கொடுத்தார். He said, "Jare dekhe tare kaha Krishna upadesh."
அதாவது யாரை எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வந்து நீங்க வந்து கிருஷ்ணரை பத்தி மட்டுமே பேசணும் அப்படின்னு சத்திய மகாபிரபு சொல்றாரு. It takes some qualification to do that. அதுக்கு அதுக்கு நமக்கு சில தகுதிகள் தேவைப்படுது. Probably the foremost qualification is described in chapter 6, text number 32 of Bhagavad Gita. அதுல மிக முக்கியமான உள்ளதாக பகவத்கீதையோட அத்தியாயம் 6:32வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. Atmaupam yena sarvatra samam pashyati arjuna sukham vayati va dukkham sa yogi paramo mataha. The person who is the best yogi is one who can empathize with all other living beings. அர்ஜுனா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களுடைய சுக துக்கங்களை தங்கள் ஒப்பிட்டு காண்கிறானோ அவன் பரம யோகியாக கருதப்படுகிறான். Once I asked an elder godbrother of mine, where does this empathy come from? ஒரு நாள் நான் வந்து என்னுடைய ஆன்மீக சகோதரர்கிட்ட இந்த கருணை எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேள்வி கேட்டேன். He said it's a gift from God. அது வந்து கடவுளுக்கு கிடைக்கிற பரிசு சொன்னாரு. Things like empathy don't come very easily. They come after years of spiritual practice in most cases. அந்த கருணைங்கிற விஷயம் வந்து ரொம்ப எளிதா வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. பல ஆண்டுகால பயிற்சிக்கப்பட்ட அது கிடைக்கும். So we may not have the discrimination to understand how to present Krishna consciousness and to who and when. நமக்கு அதனால வந்து எப்படி அதை பிரித்து பார்ப்பது, யாரிடம் எப்படி வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறது, எப்படி அதை விளக்கி சொல்றது, எப்படி யாருன்னு சொல்லாம நமக்கு பிரித்து பார்க்கறதுக்கான கவனி கிடையாது. In fact, it usually happens that when someone first comes to Krishna consciousness and feels exhilarated by the euphoria of this transcendental wisdom that we could not imagine beforehand, their immediate and strong desire is to share it with anyone and everyone they see. அதே சமயம் புதுசா அந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறவங்க மிக ஒரு உன்னதமான ஒரு பரவசமான ஆனந்தத்தை அடைவாங்க. அந்த ஆனந்தத்தை அடைந்து அதுவே அவங்க கிடைத்திருக்கும் போது அது தனக்கு கிடைத்த மகிழ்ச்சி வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக உடனே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவங்க ஆசைப்பட்டு சொல்லுவாங்க. And it usually doesn't work. ஆனா அது அந்த நேரத்தில் வேலை செய்யாது. Unfortunately. துரதிர்ஷ்டவசமாக வேலை செய்யாது. Because the empathy is lacking and the discrimination of what to say when to whom, that's lacking. ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கும் எதை எப்படி சொல்லணும் அப்படின்றத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது அந்த புதிய நேரத்தில். So it is the highest service if you can share this knowledge with others, but it's a very difficult one also. நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஞானத்தை வந்து மக்கள்கிட்ட பகிர்றது, ஆனா அது மிக எளிதான காரியமும் அல்ல. You have to consider time, place, circumstances, the recipient. நம்ம வந்து யார்கிட்ட பேசுறோமோ அதுக்கு வந்து காலம், நம்ம எந்த இடம், அந்த ஆள் யாரு எப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம விஷயத்தை சொல்ல முடியும். That's why Krishna says, "Idam paramam guhyam." This is actually very confidential. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, இந்த விஷயம் வந்து மிகவும் ரகசியமானதுன்னு சொல்றாரு. Still, there is a way that we can spread Krishna consciousness to everyone we meet. அதே சமயத்துல நமக்கு இன்னொரு வழி இருக்கு. நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவர்கள்ட்ட கிருஷ்ண பக்தியை பத்தி பேசுறதுக்கான இன்னொரு வழி இருக்கு. And just as per Lord Chaitanya's order. அது நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொன்னது மாதிரி. And that is this book. அதுதான் இந்த பகவத்கீதை. Bhagavad Gita as it is. பகவத்கீதை உண்மை உறுதி. So, Srila Prabhupada very kindly put so much effort into writing these books for us, and he urged us very, very strongly, please distribute these books if you want to please me. அதனாலதான் சில பிரபாகரன் இந்த பகவத்கீதை மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் ஒரு உன்னதமான முறையில உருவாக்கி சொல்லிருக்கார். அதே சமயம் அந்த கீதையை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். Sometimes people don't read, for them you can speak from the book. சில சமயம் வந்து சிலருக்கு வாசிக்க முடியாத தன்மை இருக்கும். அவர்களுக்கு நீங்க இந்த புத்தகத்துல வந்து கருத்துக்களை எடுத்து சொல்லலாம். Sometimes we cannot even read ourselves. சமயம் நம்மளாலே வாசிக்க முடியாது. Then we can at least repeat what we have heard. அந்த சமயத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நம்ம மற்றவர்களுக்கு திருப்பி சொல்லலாம். There is a way that you can realize what you have heard, and that is to apply it in your own life and to repeat it to others. நம்ம எப்படி அதை வந்து தன்னை உணர முடியும் அப்படின்னா நம்ம எதை கேட்கிறோமோ அது திருப்பி மற்றவங்களுக்கு சொல்றது மூலமோ நம்ம கேட்டதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது மூலமா நம்ம அதை உணர முடியும். Srila Prabhupada always emphasized the importance of distributing his books. சில பிரபுபாதர் எப்போதுமே மிக ஆணித்தரமாக அழுத்தமாக அந்த புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்.
In fact, I can say that the only reason I'm sitting here today is because someone took that order seriously. நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறது காரணம் என்னன்னா பிரபுபாத கொடுத்த அந்த அறிவுரை வந்து யாரோ ஒரு பக்தர் வந்து மிக தீவிரமாக எடுத்து அந்த புத்தகத்தை விநியோகம் செய்யறதுனாலதான் நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். Srila Prabhupada took Lord Chaitanya's order very seriously. சில பிரபுபாத வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த ஆணையை வந்து மிக தீவிரமாக எடுத்து சேவை செய்தார். He came to the United States. He started this International Society for Krishna Consciousness. அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்தார். அமெரிக்காவுக்கு வந்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். He translated over 60 volumes of transcendental literatures like Srimad Bhagavatam, Bhagavad Gita, Ishopanishad, etc. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, ஈஸ்வரோபனிஷத் போன்ற திவ்ய ஞானங்களை வந்து அந்த இலக்கியங்களை வந்து பிரபுபாத கிட்டத்தட்ட 60 தொகுப்புகளாக வந்து மொழிபெயர்ப்பு செய்தார். And he urged us all to read those books and to also distribute those books. அதே சமயம் பிரபுபாத வந்து நம்ம அந்த புத்தகங்கள்லாம் வாசிங்க, அந்த புத்தகங்கள்லாம் விநியோகப்படுதுன்னு சொன்னார். So one among his followers and disciples, somebody took that instruction seriously in the same way that Prabhupada took Lord Chaitanya seriously. பிரபுபாத எப்படி சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த ஆலோசனை அந்த அறிவுரை ரொம்ப தீவிரமா எடுத்து வாழ்க்கையை கடைபிடிச்சார், அதுபோல யாரோ ஒருத்தர் வந்து அந்த பிரபுபாத சொல்றதை கடைபிடிச்சதால நான் வந்தேன். And it changed my life because once I read Bhagavad Gita as it is, I could understand finally what does it mean. அவர் கொடுத்த அந்த பகவத்கீதையை நான் வாசித்தது மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடைந்து நான் வந்து மிக தீவிரமாக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். So always Srila Prabhupada was emphasizing the importance of distributing his books. அதனாலதான் பிரபுபாதர் எப்போதுமே வந்து புத்தக வெளியிடத்துக்கு மிக அதிகமான அழுத்தத்தை கொடுக்கிறார். And reading his books. அதே சமயம் அந்த புத்தகங்களை வாசிக்கணும்னு சொல்றாரு. Or at least hearing from his books. அப்படி இல்லைன்னா புத்தகங்களை கேட்கவாது செய்யணும்னு சொல்றாரு. Everything begins with hearing. எல்லாமே வந்து எதிர்த்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம கேட்கறது தான் ஆரம்பிக்குது. Rupa Goswami has described in his Bhakti Rasamrita Sindhu, Adav Shraddha Tata Sadhu Sambodha Bhajana Kriyama, that the beginning is some little faith. ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு? முதல்ல நம்ம கேட்கறது மூலமா நம்பிக்கை வைக்கணும், கேட்கறத நம்பிக்கை வைக்கணும். We may have only this much faith. If we've heard there's Hare Krishna program happening in Ayyanarkulam, and we've decided to come to this program, and we're sitting here and hearing. நம்ம ஒரு சின்ன நம்பிக்கை, இந்த அயனாபுரத்துல இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சி நடக்குது, அதில் போய் கேட்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வச்சா கூட நம்ம வருவோம். All together in the association with devotees, that's called Satsanga or Sadhu Sangha. நம்ம அதே சமயம் அந்த நம்பிக்கையோட இது வந்து இந்த பக்தர்களோட நம்ம சங்கம் எடுத்து இருக்கிற அந்த சத்சங்கத்தின் மூலமா நமக்கு பலன் கிடைக்கும். The nature of this satsanga is that you will automatically be engaged in the next stage of advancement in bhakti, which is bhajana kriya. அந்த சத்சங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு பலன் என்ன, நமக்கு எல்லாருக்கும் இந்த தனிப்பட்ட பலன் கிடைக்கும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நிலை பக்தியோட அடுத்த நிலையான பஜன கிரியா, அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து பஜனை செய்வோம். Bhajana kriya simply means all the activities of bhakti. பஜன கிரியா என்ன? இந்த பக்தியில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே அந்த பஜன கிரியா தான். Does anyone here know what are the 9 activities of bhakti? பக்தியோட அந்த 9 விதமான செயல்கள் யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? There are 9 of them taught in the Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்துல 9 விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு. Shravanam, Kirtanam, Vishnoho Smaranam, Archanam, Vandanam, Dasyam, Sakyam, Atmanivedanam. Padasevam. Sorry. So this 9 processes are there. The first one is hearing. இந்த 9 விதமான பக்தி நிலைகள்ல வந்து பக்தி செயல்கள்ல வந்து முதல்ல ஒன்று பாத்தீங்கன்னா சிரவணம், கேட்கிறது. So we have some faith. We've invested that faith in satsanga, and we've begun bhajana kriya, particularly in this form of hearing. நம்ம எப்போ அந்த ஒரு முழு நம்பிக்கையோட வந்து அந்த பக்தியில ஈடுபட நினைக்கிறோமோ அதுல மிக முக்கியமா நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது கேட்கிறது. Lord Chaitanya also taught, you don't have to change your position. You can remain at home, whatever you're doing, that's okay, but just hear something. சக்கரை மகாபிரபு சொல்றாரு, நீங்க எந்த விஷயத்தையும் மாறலாம் வேண்டாம், நீங்க வீட்டிலே இருந்துக்கலாம், வீட்டில் இருந்துட்டு நான் என்ன செய்யணும், விஷயங்களை சத் விஷயங்களை கேட்கணும்னு சொல்றேன். Somehow or other absorb yourself in learning, hearing. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து இந்த பகவத் விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும். Similarly, the one verse from Bhagavad Gita that Srila Prabhupada spoke on more than any other verse is in the 7th chapter, text number 1.
பகவத்கீதையில வரக்கூடிய 7வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்தை பத்தி தான் பிரபுபாதர் வந்து மிக அதிகமாக பேசிட்டார் மற்ற எல்லா ஸ்லோகங்களை விட. Sri Bhagavan Vacha Maya Saktamana Partha Yogam Yunjanman Ashraya Asamshayam Samagram Mam Yathagnasyati Tatrino. புருஷோத்தமனா முழுவதும் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயிர்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ கேட்பாயாக. So if you want to learn about God completely, without any doubt, fully, we simply have to hear seriously. நம்ம பகவானை பற்றி முழுமையா எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அறிந்து கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது கேட்கணும். Asamshayam means there's no doubt. எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அதான் அசம்சயம். And Samagram means you'll learn everything. அதே சமயம் சமக்கிரமணம்னா நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம். I already told you, this was my personal experience when I first read this book, Bhagavad Gita as it is. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் இந்த பகவத்கீதை உண்மைகள் புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தனிப்பட்ட அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன். Every question that no one else could answer, I found answered in this book. நான் கேட்டேன், அதாவது நிறைய பேரால பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த பகவத்கீதையில இருக்குது. So Krishna says, Yathagnasati, as thirsty as you are, Tatrino, drink, so to speak. அதனால கிருஷ்ணபதிக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு தாகம் இருக்கோ, அந்த தேடல் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கிறது மூலமாக தீர்வு கிடைக்கும். Thirst means curiosity, drinking means hearing. அதாவது அந்த ஆர்வம் அதெல்லாம் பயிர்கள் ரெண்டு விஷயத்தால விளக்கப்பட்டது. ஞானம் சேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாமி சேஷதஹ யத்யாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்தபின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. And as we have already described twice so far tonight, Manushyanam sahasreshu kashchit yadati siddhiye yadatam api siddhanam kashchit ma vetti tattvataha. ஏற்கனவே இந்த இரவுல பேசியிருக்கிறோம். அதாவது 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயலலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்கள் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். Why is it that so few people take advantage of this process? ஏன் ஒரு மிக குறைந்த மனிதர்களே இந்த பக்தி பயிற்சியை வந்து பயன்படுறாங்க? In large part, it's because they hear from the wrong person. Even if they're faithful, even if they want to hear, but they don't hear from the proper source. நிறைய பேர் அந்த பக்தி இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வந்து சரியான நபர்களுக்கு கேட்காதனால அவங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைப்பதில்லை. And the proper source is mentioned by Krishna in chapter 4, text number 2. அந்த சரியான மூலம் எது அப்படின்னா பகவத்கீதையில பகவான் வந்து 4வது அத்தியாயம் 2வது பாதத்துல சொல்றாரு, Evam parapara praptam imam rajarshayo viduhu sakale neha mahata yogo nashta parantapa. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போலவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல தோன்றுகிறது. The reason I didn't understand so many other Bhagavad Gita translations is because the publishers were not presenting it in Guru Parampara. நிறைய பகவத்கீதைக்கான விளக்கங்கள் நிறைய இருந்தாலும் பட் அந்த விளக்கங்கள் கொடுத்த யாருமே வந்து குரு பரம்பரைக்கு வந்து அந்த விளக்கங்களை கூட கொடுக்கல. You have to hear this thing in the cyclic succession from a representative of the bona fide sampradaya. ஒரு அங்கீகாரம் பெற்ற அந்த குரு பரம்பரை சம்பிரதாயத்தில் இருந்து வரக்கூடிய குரு பரம்பரையில இருந்து தான் அதன் பிரதிநிதிகள் மூலமாக நம்ம வந்து விஷயத்தை கேட்கிறோம். And the first time that I did that was when I heard from Srila Prabhupada. நான் அதை எப்ப செய்தேன்னா நான் முதல்ல ஸ்ரீல பிரபுபாதரை கேட்கணும், அப்பதான் நான் அதை முழுமையா கேட்டேன். Because Srila Prabhupada himself had done likewise. He's done the same thing. பிரபுபாதர் ஏன்னா அதே மாதிரி அவர் குரு அந்த குரு பரம்பரையில் வந்த ஒரு குரு பரம்பரை அவர் கேட்டிருந்தார். He himself took initiation into this Brahma Madhva Gaudiya Sampradaya. பிரபுபாதர் வந்து இந்த பிரம்ம மாத்வ கௌடிய சம்பிரதாயத்தை தீட்சை பெற்றிருந்தார். That is Evam Parampara Praptam. ஏன்னா அது வந்து அந்த ஸ்லோகத்தின்படி குரு பரம்பரை கீழே வருது. And I've done the same thing. நானும் அதே தான் செய்திருக்கிறேன். By His divine grace. அந்த தெய்வத்தின் பிரபுபாதருடைய கருணையினால. How do you say? Arunivu.
Arunmigu. அருள்மிகு தவத்தில். Yeah. So therefore I'm speaking the same thing in the same way that I've received it. I'm not adding anything, I'm not subtracting anything. If you've noticed already, I'm quoting straight from the book. அதே மாதிரி தான் நீங்க பார்க்கலாம். நான் என்ன கேட்கணும் அதான் திருப்பி கொடுக்குறேன். நான் எதையும் கழிக்கவும் இல்லை, இதையும் அதை சேர்க்கவும் இல்லை. என்ன அது நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியும். அங்க என்ன கொடுக்கோ அதான் நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். And this is what Krishna says in the next verse, chapter 4, text 3. Sa evayam ayate ya yoga prokta puratanaha hastro sime sakhacheti rahasyam hetaruttamam. பரமுடன் உறவு கொள்வதை பற்றி அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன். ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பரும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். So here in chapter 4, this is one of the first times. Many places Krishna says the same thing, but this is one of the first times when he really indicates the way to understand Bhagavad Gita is by devotional service. You become a devotee. பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ணர் விளக்கியிருந்தாலும் இந்த 4வது அத்தியாயம் இந்த பதத்துலதான் முதல் முறையாக என்ன சொல்றாரு, பகவத்கீதையை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா பக்தி பகவத் செயல் மூலமா பக்தி தொழில் மூலமா தான் புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. If you hear from a pure devotee, you will become a pure devotee. நீங்க ஒரு தூய பக்தர் இருந்து நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் ஒரு தூய பக்தரா மாற முடியும். You just have to hear submissively and with faith from the right source. நீங்க சரியான மூலத்திலிருந்து முழு நம்பிக்கையோட பணிவோட நீங்க கேட்கணும். When you have cancer, do you go to the barber for a solution? உங்களுக்கு புற்றுநோய் இருந்தா நீங்க ஒரு முடித்திருத்தா போவீங்க. When you want to buy vegetables, do you go to the jewelry market? நீங்க உங்களுக்கு காய்கறி வாங்கினா நீங்க நகை கடைக்கா போவீங்க. So then why would you try to learn about bhakti by going to a politician or a literary man or a mundane scholar? அப்புறம் நான் பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு பௌதிக ஞானியோ நீங்க போறீங்க. People are so confused. ஏன்னா மக்கள் மிகவும் குழப்பப்படத்தில் இருக்காங்க. That's not by accident. அது ஒரு விபத்தால் நடப்பதல்ல. Somebody wants you to be confused. ஏன்னா சிலர் உங்களை குழப்பத்திலே வச்சுன்னு நினைக்கிறாங்க. Because somebody wants to make their own living out of Krishna's words by pretending to represent him. ஏன்னா சிலர் தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை மாற்றி சொல்றது மூலமாக சரியா சொல்றமா நினைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய வார்த்தையை மாற்றி சொல்றது மூலமா அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படி விரும்புறாங்க. Scholars want to write a big commentary on Bhagavad Gita even though they're nonsense and have no connection to any Guru Parampara. பெரிய பெரிய ஞானிகள் தங்களை சொல்லிக்கிறவங்க அவங்க பெரிய பெரிய புத்தகங்கள் பகவத்கீதைக்கு விளக்குவரேன்னு சொல்லி பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதுறாங்க. ஆனா அது எல்லாமே சுத்த முட்டாள்தனம். We've seen enough politicians also, they have their own commentaries on Bhagavad Gita as if they were authorities. அதே மாதிரி நம்ம நிறைய அரசியல்வாதி பகவத்கீதைக்கு விளக்கம் அவங்களுடைய சொந்த கருத்துல விளக்கமா எழுதுறாங்க. அதுவும் சரியானதல்ல. They just want votes. They just want votes. அவங்களுக்கு ஓட்டு மட்டும் தான் வேற தேவையில்லை. They don't want Krishna. அவங்களுக்கு கிருஷ்ணன் வேண்டாம். Literary people also, they're thinking that just by appreciating the language, they're going to understand what is the teaching. It doesn't work like that. நிறைய பேர் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கிய நடையை புரிஞ்சுட்டா நமக்கு புரிஞ்சவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா அது வேலை செய்யறது இல்லை. So Krishna is trying to make it clear here that you understand this thing by receiving it in Guru Parampara and cultivating bhakti under that guidance. அதனாலதான் கிருஷ்ணர் மிக தெளிவாக இந்த அழுத்தமாக சொல்றாங்க, நீங்க குரு பரம்பரை மூலமாக அந்த அறிவை பெற்று அதை சரியான நெறிமுறையோட பயிற்சி செய்யணும்னு பகவான் சொல்றார். Now here he says, Bhakto sine sakhacheti. You're my devotee, you're also my friend. Rahasyam yetad uttamam. Therefore you can understand this very confidential science. பகவான் நாராயணன் என்ன சொல்றாரு, நீ எனது பக்தனும் நண்பனும் இருக்கிறதுனால இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. And then we know by chapter 18, towards the end of the discussion, Krishna makes it even more clear when he says in the famous verse, Bhaktya mam abhijanati yavanyashchasi sapsataha. If you want to understand me in truth, you have to do it through bhakti. நம்ம அதே சமயம் பகவத்கீதையில அந்த பக்தியாமம் ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் சொல்றாரு, என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும்னா அது பக்தியால மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு. And what does that bhakti consist of? பக்தி எதை கொண்டுள்ளது? 4 things, easy things. 4 எளிய விஷயங்கள் தான் பக்தி வச்சிருக்கு. You
you think of me, Manmana, என்னை பற்றி நினைத்துக்கொள், you become my devotee, Bhavamat Bhakta. என்னுடைய பக்தனாக மாறு, You worship me, Madhyaji. என்னை வழிபடு, Offer your obeisances unto me, Nam Namaskuru. எனக்கு என்னை வந்தனம் செய்ய நமஸ்காரங்கள் செய்கிறார். Twice in Bhagavad Gita, Krishna says this, twice. இதை கிருஷ்ணா பகவத்கீதை 2 முறை சொல்றார். He says it in chapter 9 and he says it again at the very end. இதை பகவான் அத்தியாயம் 9 சொல்றாரு, அதே சமயம் கடைசி அத்தியாயம் 18 சொல்றாரு. And in fact, he says this is just the supreme secret, the most confidential thing that I have to tell you. இந்த விஷயத்துல பகவான் தான் மிக பரம உன்னதமான ரகசியம், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றேன். சர்வபூதமம் பூயஹ ஸ்ருணு மே பரமம் வசஹ இஷ்டோசி மே திருஹமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். This is text 64, chapter 18. Because you're my very dear friend. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. When we love someone, we want to do the best thing for that person. நம்ம யார் மேலாவது அன்பு பாசம் வச்சிருக்கோம், நம்ம அவங்களுக்கு மிகச் சிறந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறோம். And Krishna has great love for his devotee, especially Arjuna. அதே மாதிரி கிருஷ்ணா அர்ஜுனன் போன்ற அந்த பக்தன் மேல மிகப்பெரிய பாசம் வச்சிருக்கிறார். So he's talking to Arjuna in this chapter, but actually he's talking to all of us. அவர் இந்த அத்தியாயத்துல அர்ஜுனன் பேசுற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாரும் மூலமா பேசுறாரு. I think it's pollution or something. If they don't burn weed down the wood. Yes. Something. Pollution. You have that word in town? Pollution? No. Means pollution. So Krishna says, this is my supreme advice to you. மிகவும் உன்னதமான அறிவுரைன்னு பகவான் சொல்றாரு. So it's said that when the mother wants to teach the daughter-in-law, how does she do it? இப்போ ஒரு மருமகளுக்கு பாட சொல்லணும்னு நினைச்சாங்க, மாமியார் எப்படி சொல்றாங்க? She teaches her own daughter. அந்த மாமியார் தன்னுடைய மகளுக்கு பாடம் எடுப்பதன் மூலமாக மருமகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. In front of the daughter-in-law. அந்த மருமகளுக்கு முன்னால மகளுக்கு அந்த பாடம் எடுக்கிறது முன்னால பாடம் எடுக்கிறது மூலமா சொல்றாங்க. So in the same way, Krishna is speaking Bhagavad Gita apparently to Arjuna, but actually this book is meant for all of us. அதே சமயம் அதே மூலமாக அதே மாதிரி பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றது மூலமாக நம்ம எல்லாருக்கும் விஷயத்தை சொல்றாரு. Arjuna's so-called bewilderment in the beginning of the conversation was just an excuse to set the stage for Krishna to speak these wonderful instructions that we all need. அர்ஜுனன் அந்த பகவத்கீதை அந்த சம்பாஷணை துவக்கத்துக்கு முன்னால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியுறதுக்காக அந்த ஒரு குழப்பமான மனநிலையில பகவான் அர்ஜுனனை உருவாக்குனார். After all, Arjuna doesn't really need these instructions. Krishna has just said he's a very clear devotee. அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவசியங்களை இந்த மாதிரி ஒரு ஆலோசனை அறிவுரை தேவையில்லைன்னா அவர் ஏற்கனவே பகவானுடைய பக்தன். But we need to learn these things. பட் நாம அதெல்லாம் படிக்கிறோம். Therefore, yathagnasati tatshrinu. As much as you're interested, as much as you appreciate the value of this human form of life and what it can give you, please hear. அதனால அதை கேட்கணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மனித பிறகு நம்ம பக்குவமா பயனுள்ளதா ஆக்கணும்னா நம்ம முழுமையா கேட்கணும். Hearing with faith in good association, like we're doing tonight, that's the beginning of bhakti. நம்ம இப்ப எப்படி ஒரு நல்ல சச்சங்கத்தோட இந்த விஷயங்களை கேட்கிறோமோ இதுதான் பக்தியோட முதல் ஆரம்பிடுது. So this is what Krishna has to say, and he tells Arjuna also. He asks Arjuna the question, have you understood everything and are you prepared to do what is your choice? அதே மனிதனோட எல்லாத்தையும் விளக்குறதுக்கு அப்புறம் பகவான் அர்ஜுனனை கேட்கிறாரு, உனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா, அடுத்த நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறாரு. Yathechasi tatha kuru. As whatever you like, you can go ahead and do that. He doesn't force. அந்த 18வது 63வது ஸ்லோகத்தில் எழுதுகிறார், இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும்
மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கிவிடேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய் என்று சொல்றார். So this is for us also. Krishna's giving us this opportunity. You've all come to understand what is Bhagavad Gita. You've all heard something from Bhagavad Gita, or you're hearing daily. You take advantage of this opportunity while it lasts, because it will not last forever. You will lose it. பகவான் என்ன சொல்றாங்க, இந்த அருமையான வாய்ப்பை, இது வந்து எப்போது இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்படுறத, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக நாம பகவான் இந்த புத்தகத்தை என்ன சொல்றாங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. As we said in the beginning, this is a great and rare fortune. We should take full advantage. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பு வந்து மிகவும் அரிதான ஆனா மிகவும் உன்னதமான ஒரு வாய்ப்பு. நம்ம அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். While we can. நம்ம அதை செய்ய முடியும். While our time lasts. நம்ம சமயம் நம்ம இருக்கும் போதே நம்ம செஞ்சிடணும். Because Nalini Dalagata Jalamati Taralam Tatvat Jivita Atishaya Chaparam. This human life is as tenuous as the drop of water on a lotus leaf. At any minute it can fall off. இந்த நம்ம மனித பிறவியான தாமரை இலைகள் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளியில் போல எந்த நேரமும் அது ஒட்டாமல் இருக்கும், எந்த நேரமும் அது கீழே விழலாம். அது மாதிரி நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே தெரியாது, நம்ம இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நாள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. Okay, so I'm going to stop here, but if anyone has any questions or any comments, we can discuss it. நான் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறேன். யாருக்காவது கருத்துக்கள் இந்த கேள்வி இருந்தா பேசி கேளுங்க. I ask you to turn off your cell phone. No questions? Yeah. Please have a question. Please ask questions. If you're hearing, you will have questions. Kandipa. நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா கண்டிப்பா மட்டும் கேள்வி இருக்கும். அப்ப யாரும் கேட்கணும். ஓகே, இப்போ கேள்வி வந்து 2 கேள்வி இருக்கு. அவர் 2 கேள்வி கேட்கறாரு. முதல் கேள்வி வந்து நம்ம வந்து பௌதிகத்திலிருந்து நம்ம பக்தி மேல ரொம்ப ஆர்வம் காட்டும் போது பக்தி நல்லா இருக்கு, பௌதிகம் வந்து சங்கடத்துக்குள்ளாயிருது. சரி, ஓகே அப்படின்னு நம்ம பக்தியை விட்டு பௌதிகத்துக்கு போனோம்னா பக்தி முழுமையா போயிருக்கு. அப்ப என்ன செய்ய அப்படின்னு கேட்கறாரு. What is bhakti is, when we come into initial stages, when we come into Krishna practice, we come more attracted towards bhakti, and what happens, the material life gets absorbed. I didn't hear you. Huh? I didn't hear you. Okay. When the initial stages of bhakti, initial stage of bhakti, when we come with more interest towards bhakti, material life gets disturbed more. Then we go back to material life, bhakti vanishes. So how to? I think you're asking that when we first come to bhakti, we become very enthusiastic like a newlywed. Yes. And then later on, gradually we lose interest. Okay, good question. So, let me first of all, I want to ask everyone, because it's winter now. Yeah. Is anyone here hot, feeling hot? Raise your hand if you're hot. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு குளிர்ப்பு. Okay, nobody's hot. ஆனா இந்த யாருக்காவது சூடு இருக்கா, வெப்பம் இருக்கா? All right, so then maybe we don't need this fan because it's making me sick.
ஏன்னா அது பிரபுக்கு வந்து இந்த ஃபேன் வர்றது கஷ்டமா இருக்கா, ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா கேட்குறேன். if you don't mind. யாருக்கும் ஆட்சேபம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணுங்க. Thank you. Okay. So when we first come to bhakti, it's a little bit like when we first get married. For those of you who are married, you understand very well. நம்ம பக்திக்கு முதல்ல வந்தபோது என்னன்னா ஒரு புதுசா கல்யாணம் பண்ணி தம்பதி மாதிரி அது இருக்கும். அது எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுறது விஷயம் தெரியும். Married means vivahit. கல்யாணம் விவாகம் நடந்திருக்காது. So then, those people, their feet don't touch the ground for at least a year and a half. அந்த மாதிரி புதுசா கல்யாணம் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா கால் தரையிலே நிற்காது. ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து கால் தரையிலே நிற்காது. Everything is very exciting and exhilarating and blissful and எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ரொம்ப உன்னதமா இருக்கும், அப்படிங்கிற மாதிரி இருக்கும். After some time, you realize that hey, we have some work to do. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் நம்ம வேற வழியில் நம்ம நடந்து போகணும் அப்படின்னு தெரியும். And we're very different, but we still have to cooperate. நம்ம ரெண்டு பேரும் வேற வேற குணங்கள் இருப்பான வழியில நம்ம வந்து ஒரு ஒத்துழைச்சு போகணும் அப்படிங்கிற நிலையில வருவோம். And that's even harder to do if there's some screaming kids around who require attention also. அதே சமயம் அந்த நேரத்துல வந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்க கத்திட்டு அழைச்சாங்கன்னா நமக்கு அதையும் ஒரு கவனமா இருந்து செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். Especially if you simultaneously have to set a good example for them to follow so they grow up properly. நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாம ஒரு மிகச்சிறந்த உதாரணமா அந்த வாழ்க்கையில் இருக்குன்னு நினைச்சு வைக்கும் அதற்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். So when we come to bhakti, it's a little bit like that. In the beginning, we're just. I already asked you twice. You want to leave or you want to turn your phone off? Thank you. Is your phone? Yes. Then it's okay. Okay. So, when we come to bhakti, we're exhilarated with the thrill of newfound wisdom and the blissfulness of this worship process. நம்ம முதல்ல பக்திக்கு வரும்போது இந்த வழிபாட்டு முறையெல்லாம் நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வை பெறுகிறோம். That is the introductory offer that Krishna allows us. அதுதான் நமக்கு வந்து கிருஷ்ணா வந்து முதல்ல நம்மளை அனுபவித்தக்கான ஒரு வாய்ப்பு. It's like Ratyabhas, you can say, or not translate that. It's a shadow attachment. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழலை போன்ற ஒரு பிடிப்பு இருக்கிற மாதிரி. But then Krishna starts introducing tests to our devotion to see how serious we really are. அதுக்கப்புறம் பகவான் என்ன செய்றாரு, நம்ம பக்தியில எவ்வளவு தீவிரமா இருக்கிறத பரிசோதிக்க ஆரம்பிக்கிறார். When things get difficult, are you still going to remain enthusiastic? நம்ம இந்த பக்தி பாதையில நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அத ஸ்திரமா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறாரு. When your mind and senses challenge you, அந்த உங்களுடைய புலன்களும் உங்களோட புத்தியும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சமயத்துல when you develop doubts by something that you see or hear, இங்க பார்க்கக்கூடிய சில நிகழ்வு மூலமாக உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரும்போது, so this is all very natural. That it's the same kind of situation. We have to prove our devotion. இது வந்து இயற்கையா எல்லா பக்கமும் நடக்கக்கூடியதான இந்த இடத்துல வந்து நாம நம்மளோட பக்தியை அந்த நிரூபிக்கிற சூழ்நிலை இருப்போம். That is the very meaning of devotion. அதுதான் பக்தியோட முழுமையான அர்த்தமும் கூட. Commitment. அந்த அர்ப்பணிப்பு. So this is not so easy thing to develop for anyone. அது இந்த பக்தியில வந்து இந்த வளர்கிறது வந்து யாருக்கும் ஒரு மிக எளிதான விஷயம் அல்ல. But if we follow the process very strictly, carefully, according to the instructions given by the spiritual master and the Shastra and the examples of great saints in our Guru Parampara, then we have an easier time of it. அதே சமயம் நம்ம அந்த குரு பரம்பரையில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நம்ம ஆன்மீக கொடுக்கக்கூடிய நமக்கு அந்த வழிமுறைகள் நெறிமுறைகளையும் நம்ம வந்து சரியான முறையில் மிக தீவிரமாக எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு அது எளிதாக அமையும். And if we simultaneously practice very intensely with great enthusiasm, patience, determination, then we make rapid advancement and very quickly we can pass through this process. அந்த சமயத்துல இந்த பக்தி பாதையில வந்து நாம மிக தீவிரமாக, ஸ்திரமாக, ரொம்ப ஆழமாக, அழுத்தமாக நம்ம பயிற்சி செய்து வந்தோம்னா நம்ம இந்த பரீட்சைகள்லாம் மிக எளிதாக நம்ம தேர்ச்சி அடைந்து அடுத்த நிலைக்கு போகலாம். That's a little difficult to do. ஆனா அது கஷ்டமான விஷயம், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். Just like
married couple, there's not always easy. They have to work things out. அந்த கல்யாணம் முடிஞ்சவங்க கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி வந்து அவங்க ஒத்து போய் வாழணும், அது வந்து எவ்வளவு கஷ்டமா, அதனால இதுவும் கஷ்டமா. What is the main thing that it requires? இதுக்கு மிக முக்கியமான தேவை என்ன? It requires humility and tolerance. இதுக்கு மிக முக்கியமான தேவை பணிவும் சகிப்புத்தன்மையும் தேவை. This is why Chaitanya Mahaprabhu said, Tranalati suichena turodaka sahishmana amanina manadena kirtaniya sadahari. அதான் அந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த திருநாளபி சுருக்கிற ஸ்லோகம் சொல்றாரு, எப்படி புல்லை போல பணிவாகவும் மரத்தை போல பொறுமையாகவும் இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு ஸ்லோகம் சொல்றாரு. Once Srila Prabhupada was asked, what is the austerity in Krishna consciousness? Do you people practice penances and austerity? சில பிரபாகத்தை ஒரு கேட்டாங்க, இந்த கிருஷ்ண பக்தியில நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவமாக இருக்குது எதுன்னு கேட்கிறாங்க. And Srila Prabhupada answered, yes, this is our austerity, to be more humble than a blade of grass, to be more tolerant than a tree, to offer respect to others and not expect any honor in return or recognition. பிரபாகர் சொல்றாரு, அதாவது இந்த கிருஷ்ண பக்தியில இந்த 4 விஷயங்கள் தான், அதாவது புல்லை விட பணிவாகவும் மரத்தை போல பொறுமையாகவும் யாரிடமும் மரியாதை எதிர்பார்க்கவும் அதை செய்யணும், எல்லாருக்கும் மரியாதையை கொடுத்து இருக்கிறது தான் வந்து மிக முக்கியமான தவம் அப்படின்னு சொல்றாரு. We talked about faith, satsanga, bhajana kriya. By doing those 3 things, what happens next? Anartha nivritti. All the ugly things in our hearts, all the bad habits, the misconceptions, the material desires, these things all dissolve gradually. நம்ம அந்த பக்தியோட முதல் 3 நிலைகள் வந்து நம்ம அந்த நம்பிக்கை, அப்புறம் வந்து சத்சங்கம், அப்புறம் பஜனை செய்யறது, இது மூலமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அந்த அனர்த்த நிவர்த்தி மூலமா நம்ம அதெல்லாம் விளக்குறது மூலமாக இந்த பக்தி பயிற்சியில நம்ம அடுத்த நிலையை அடையலாம். They go away because they're replaced by a much higher taste that we find very attractive. அந்த அழுக்குகள்லாம் நம்ம இருந்து போயிடுது. எப்படி போகுதுன்னா, அதை விட மிக உன்னதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட வந்து சேர்றதுனால அதெல்லாம் அந்த அழுக்குகள்லாம் விலகி போயிடுது. That taste is irresistible. அந்த ருச்சி வந்து ஒரு யாராலுமே நம்மளுக்கு எடுக்க முடியாத அளவுக்கு மிக ருச்சியாக இருக்கும். Therefore we are fixed in our practice, nishta. அதனாலதான் நம்ம இந்த நிஷ்டைங்கிற அளவுல வந்து நம்ம வந்து ஸ்திரமா உறுதியோட ஆணித்தரமாக இருப்போம். At that time nothing attacks us anymore. Our faith is strong, our practice is strong, our conviction, with the list that we feel, it's all very strong. அந்த நிஷ்டைங்கிற நேரத்தில் நம்ம வந்து வலுவா, நம்ம ரொம்ப உறுதித்தன்மையோட இப்போ எந்த விஷயமும் நம்மளோட தாக்கினாலும் நம்ம அது விலகி போகாம அந்த பக்தி பாதையில ஸ்திரமாக இருப்போம். So at that point the process no longer feels like hard work, but rather it just gradually matures into real feeling. That's called bhava. அந்த நிலையில வந்து நமக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது, எல்லாமே அந்த சரியான முறையில நம்மகிட்ட இருந்து போயிட்டு இருக்கு, நம்மளுடைய அடுத்த நிலையான பாவாக நிலையில நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். And Krishna tells us in Bhagavad Gita, Bahavo jnana tapasa bhuta mad bhavam agataha. Many people have come to this stage. He says this. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்றாரு, இந்த பாவ நிலைக்கு வந்து நிறைய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. And then when the bhava stage, you just have to continue your practice as normal. And bhava matures into prema. That's full-fledged bhava. அந்த பாவ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே செய்யலாம், நம்ம இயல்பா நம்ம எதுல பயிற்சி பண்றோமோ அந்த பயிற்சியே பண்ணிட்டு நம்மளை வந்து நமக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். So if the question is what to do when things get tough and when we feel challenged, that I will refer you to Rupa Goswami's book Upadeshamrita, because he gives wonderful instructions exactly how to practice this science of Krishna consciousness very strictly. அந்த மாதிரி இந்த மாதிரி பக்தி பாதையில நமக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது அப்ப நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யறேன்னா ரூப கோஸ்வாமி எழுதிய உபதேசாமிர்தம், அதுல வந்து எல்லா விதமான நிலைகளிலும் எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. He gives 6 things he advises. அவர் 6 விதமான விஷயங்கள் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். Utsaha, be enthusiastic. உற்சாகமாக இருக்க வேண்டும். Nishtaya, be firm in your faith, be convinced. நம்பிக்கையில ஸ்திரமாக இருக்க வேண்டும். Dharya, be forbearing. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளை தாக்கினால நம்ம தாங்கிக்கிற சக்தியோட இருக்கணும். Tat karma pravartana, you follow everything strictly, all the rules and regulations. எல்லா நெறிமுறைகளையும் நம்ம தீவிரமா ஆணித்தரமா கடைபிடிக்கணும். Sangha tyaga, you give up bad association and replace it with good association.
நம்மளுடைய தேவையில்லாத அசற்சங்கத்தை வந்து நம்ம நல்ல சற்சங்கத்தின் மூலமாக அதை சரி செய்யணும். And sato vritti, you live a lifestyle that is saintly, you purify your existence, you live according to dharma. அதே மாதிரி அந்த சங்கத்திற்கு வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறது மூலமா அதை நம்ம எடுத்துக்கலாம். That is, you become a sadhu. அதன் மூலமா நம்ம ஒரு சாதுவாக உருவாக முடியும். Real sadhu, not just this long beard and sapphire cloth. இந்த தாடி வச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி சாதுக்கள் இல்லை, உண்மையான சாதுவாக உருவாக முடியும். Sadhu means good qualities. சாது அப்படின்னா நல்ல குணங்களை கொண்டவர் அர்த்தம். So in this way we have so many good instructions from Rupa Goswami about how to push through this process of an artha-nivritti and make advancement towards Lord Godhead quickly. நம்ம இந்த மூலமா ரூப கோஸ்வாமி வந்து இந்த அனர்த்த நிவர்த்திங்கிற விஷயத்தை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில மிகச்ச ஒரு ஒரு நேர்மையான முறையில அதை சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. Is that okay? இந்த பதில் சரியா? Another question? He's asking, we have this Pitru Titis, Pitru Titis for the forefathers. We have it. Sometimes you miss it. Okay, so if you miss it, what will happen? And if we do it perfectly also, what is going to happen? If we follow it perfectly, what is the benefit? If we miss for some reasons, then what is going to happen? Well, I guess that depends on what exactly your Shishtachara is. You know, people have different standards. Yeah. அது வந்து உங்களுடைய அந்த வழக்கம் குடும்ப வழக்கம் என்ன இருக்கோ அதன் மூலமா அதை பார்த்துக்க முடியும். But in general, what Bhagavatam says is that if someone becomes a pure devotee of Krishna, then he doesn't owe any obligations to anyone, neither demigods, nor forefathers, nor Pitris, or anybody else. ஆனா அதே சமயம் பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து தூய பக்தர் மாறினாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பித்திருக்கடன்கள் அந்த மாதிரி இது வந்து விஷயமே அவசியம் இல்லை, அவங்க அதெல்லாம் கடந்தவர்கள் சொல்லுது. But we shouldn't take it lightly. That's an injunction for pure devotees. ஆனா அதே சமயம் இந்த தூய பக்தன் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா எடுக்கக்கூடாது. அதை நம்ம ரொம்ப ஆழமா யோசிச்சு அந்த முடிவு எடுக்கணும். If we're deliberately mixed devotees, then that's probably not going to work out so well. அதனால இதை வந்து நம்ம அதாவது ஒரு குழப்பமடைந்த பக்தர்கள் இருந்தோம்னா இது வந்து நமக்கு வேலை செய்யாது, நம்ம வந்து அந்த பழைய நிலையில இருக்கணும். So in 11th canto of Srimad Bhagavatam, Krishna advises Uddhava that as long as you haven't awakened this real ruchi that we discussed earlier, then you have to carefully try to follow all the Vedic rules and injunctions for your. அதனாலதான் பாகவதத்தை பகவான் உத்தவருக்கு என்ன சொல்றாங்க 11வது ஸ்லோகத்துல, எப்போ உங்களுக்கு வந்து முழுமையா இந்த ருச்சியை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையோ நீங்க உங்க குடும்ப வழக்கப்படி என்னென்ன செய்யும் போத கரெக்டா அந்த அந்த சடங்குகளை வந்து செஞ்சுதான் ஆகணும். That we've also heard as well. We need this sway karmani adhirata samsitin lavdena. நம்ம அந்த பகவத்கீதையிலே கேட்டிருக்கோம், அவங்கவுங்களுக்கான கடமைகளுக்கு அந்த விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டது. Okay. சரியா? Anything else? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? We have so many wonderful devotees here. இங்க மிக அற்புதமான பக்தர்கள் இருக்காங்க. I would like to serve all of you somehow, however I can. அவங்க எல்லாருக்கும் நான் சேவை செய்யணும், ஏதாவது ஒரு வழிமுறையில் அவங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். I don't know what time it is. Maybe it's late. We need to stop. Yeah, it's 9:10. Sorry. Okay. நம்ம வழி ஆயிடுச்சு. Gone over time. So thank you all very much. மிக்க நன்றி. எல்லா பொருளும்